இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரோஹிணி நட்சத்திர பலன்கள். சக்தியம்மன் துணை, ஜோதிடர் ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நாம் ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய பாடல் இப்போ நான் சொல்கிறேன். நீரதிக தாகமுளன் சொன்னது கேட்பான், புலவன் நிருபனாகும் பாரான் அன்னமிடும் சீமான், இரும்பு வியாபாரி நெய் பால் பட்சமுள்ளான், சேருமிகு விழிபடுத்து பருத்தும் சற்றே நெருங்கும் நேயனென்றும், ஒரு முறையால் உள்ளங்கால் உரைத்தேன் திடநடை ரோகிணியானே. இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் தண்ணீர் அதிகம் குடிப்பவன். தண்ணி தாகம் அவனுக்கு எடுத்துக்கிட்டே இருக்குமா. நிறைய தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு மனிதர். தீய கோள்கள் பார்த்தால் போதைக்கு அடிமையாகி விடுவான். அந்த மாதிரி சொல்கிறாரு. அடுத்தவன் சொல்லை கேட்பான். யார் என்ன சொன்னாலும் கேட்டுடுறது. அது போன்ற குணமுடையவன். கல்வி அறிவு உள்ளவன். நல்லா படிச்சிருப்பாப்புல, படிக்காட்டியும் அந்த அறிவு நிறைய இருக்கும். அரசபோக வாழ்க்கை உடையவன். ராஜாவுக்கு நிகராக செல்வந்தனாக வாழக்கூடிய ஒரு மனிதன். தான தர்மங்கள், அன்னதானம் இதெல்லாம் செய்கிறதுல அதிகமான ஆர்வம் காட்டுவார். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் அதிக லாபம் தரும். இரும்பு ஃபேக்ட்ரி, வண்டி வாகனம், இது மாதிரி தொழிற்சாலை, இது மாதிரி இடங்களில் இவர் நிறைய வருமானம் ஈட்டக்கூடியவராக இருப்பார். சாத்வீக உணவான நெய், பால், தயிர் போன்றவர்களை அதிகம் உண்பார். நிறைய நெய், பால் இந்த பட்சணங்கள்லாம் அவருக்கு அதிகமாக பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இவருடைய கண்கள் நல்லா பெருசாக இருக்கும். ஒரு 2 கண்களும் பெருசாக இருக்கும். கண்ணுக்கு பக்கத்தில் உள்ள இமைகளும் பெருசாக இருக்கும். வஞ்சகம், பொய் உரைக்காதவன். இவர் பொய் சொல்ல மாட்டார் அதிகமாக. அதே மாதிரி அவருடைய கால்கள் வலிமையோடு இருக்கும். இடுப்பு கீழே அவருடைய பாகங்கள் அனைத்தும் வலிமை உடையதாக இருக்கும். நல்ல அழகுடையவராக இருப்பார். இனிமையாக பேசுவார். சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைப்பிடிப்பவராக இருப்பார். இவ்வாறு இவருக்கு சொல்லப்படுது. இந்த நட்சத்திரக்காரருடைய மிருகம் ஆண் நாகம், அதாவது நாகப்பாம்பு. பட்சி ஆந்தை. மரம் நாவல் மரம். ரஜ்ஜு கண்ட ரஜ்ஜு. கணம் மனுஷ கணம். தேவதை பிரம்மன். இந்த மாதிரி அவருடைய அமைப்புகளை சொல்கிறாங்க. ஆகாத நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ரஜ்ஜு ஏக ரஜ்ஜுவாக இருந்தால் பொருத்தம் இல்லை, தாலி பொருத்தம் அப்படிங்கிறது. இவர் கண்ட ரஜ்ஜில் உள்ளவர். அதே மாதிரி கண்ட ரஜ்ஜில் உள்ள 6 நட்சத்திரங்கள் எதுன்னா ரோகிணி, திருவாதிரை, அஸ்தம், சுவாதி, திருவோணம், சதயம். இந்த 6 நட்சத்திரம் கண்ட ரஜ்ஜு. அதனால் இந்த ரஜ்ஜு இவருக்கு ஆகாது. அதே மாதிரி இவருடைய மிருகம் நாகம், பாம்பு அப்படிங்கிறோம். இதுக்கு ஆகாத மிருகம் எலி. இந்த எலி மகம், பூரம். இந்த 2 நட்சத்திரமும் எலி. ஆண் எலி, பெண் எலி அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இவருக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் மனுஷ கணத்தில் பிறந்திருக்கிறதுனால மனுஷ கணங்கள், தேவ கணங்கள் இந்த 2மே பொருந்தும். ராட்சச கணத்தை இவரோட சேர்க்கக்கூடாது. போன வீடியோ பார்த்துருந்தா ராட்சச கணத்தை பற்றி நிறையா சொல்லியிருப்பேன். அது மாதிரி பொருந்தும் நட்சத்திரங்கள் பரணி, மிருகசீரிசம், புனர்பூசம், உத்திரம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 9 நட்சத்திரங்களும் இவருக்கு பொருந்தும் நட்சத்திரங்கள். தினப்பொருத்தங்கள் வரும். தினமில்லையில் மனமில்லை அப்படிம்பாங்க. தினப்பொருத்தம் வந்தாலே திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த 9 நட்சத்திரங்களும் சேரக்கூடிய நட்சத்திரங்கள். எனவே இந்த மாதிரி ஜாதகருக்கு இந்த நட்சத்திரங்களை சேர்க்கலாம். சரி, சேர்க்கக்கூடாத நட்சத்திரம், பொருந்தாத நட்சத்திரம் என்னது? ராட்சச நட்சத்திரம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொருந்தாது. மனுஷ கணத்துக்கு ராட்சசம் சேர்த்தோம்னா அடிச்சே கொண்டுருவான். அதுக்காக ராட்சச கணத்தை சேர்க்கக்கூடாது.
கார்த்திகை, ஆயில்யம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம் இந்த ராட்சச கணங்களை எல்லாம் இதோடு நாம் சேர்க்கக்கூடாது. இவருடைய அதி தேவதை பிரம்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதி தேவதை பிரம்மம். அவருக்கு உண்டான காயத்ரியை நம்ம தினசரி சொல்லிகிட்டு இருக்கணும். ஓம் வேதாத்மனாய வித்மகி ஹிரண்யகர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரஜோதயாத். இந்த பிரம்மா நம்மளை படைக்கும் தெய்வமான பிரம்மா, அவர் தான் இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை. இவரை தினசரி ஒரு முறை வணங்க வேண்டும். வணங்கினால் எல்லா நன்மைகளும் இவருக்கு கிடைக்கும். அடுத்ததாக நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணிக்குள்ள காயத்ரியை நம்ம பார்க்குறோம். ஓம் பிரஜாவிருத்தியை சவித்மகி விஸ்வரூபாயை தீமகி தன்னோ ரோகிணி பிரஜோதயாத். இந்த காயத்ரியை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நாம் உச்சரிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அந்த மண்டலத்திலேருந்து தான் வந்திருக்கோம். அந்த மண்டலத்தை நாம் மறந்து விடக்கூடாது. தினசரி ஒரு முறை இந்த ரோகிணி காயத்ரியை உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று இன்பமாக வாழலாம். நான் எதுக்காக இந்த பொருந்தும் நட்சத்திரம், பொருந்தாத நட்சத்திரம், அந்த ரஜ்ஜு இதுகளெல்லாம் சொல்கிறேன்னா, நாம் நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ண போகிறது வாழ்க்கையில் ஒரு தடவை தான். அதை நாம் நல்லபடியாக பார்த்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த நட்சத்திரம் பொருந்ததோ அந்த நட்சத்திரத்தை சேருங்க. வணக்கம்.